பழனியை வருவாய் மாவட்டமாக அறிவிக்க வேண்டும். தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் மாநில பொதுச் செயலாளர் கோரிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தென் இந்திய பார்வர்டு பிளாக் கட்சியில் தலைமை அலுவலகத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றன. இந்நிகழ்வில் தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியில் மாநில தலைவர் திருமாறன் ஜி அறிவுரைத்தலின்படி மாநில பொதுச் செயலாளர் சபரி தலைமையில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்வில் பழனியை வருவாய் மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று கூறினார். ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஐயா சொல்லியிருந்தாரு 2021 இங்க பழனியில தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. அப்ப பழனியை வருவாய் மாவட்டமா தனி மாவட்டம் பழனி அறிவிக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்திருந்தீங்க. அது மாதிரி ஐயா இதை வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுத்தீங்கன்னா இங்க வசிக்கும் மக்களுக்கும் இங்க இருக்க அனைவருக்குமே ஒரு நல்ல விஷயமா இருக்கும். பழனியை பார்த்தீங்கன்னா தமிழ் கடவுள் மூத்த கடவுள் முருகன் 3ஆம் படை வீடு இங்க பழனியில் இருக்கு. இது நல்ல வருவாய் தரக்கூடிய கடவுளாகவும் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா பழனியை சொல்லணும்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல அனைத்து ஸ்டேட்டுகளுக்கும் பழனின்னு ஒரு ஊர்ன்றது தெய்வ வழிபாடு மக்கள் வர்ற போக்குவரத்துல எல்லாத்துக்குமே தெரியும். அது இல்லாம பாத்தீங்கன்னா கொடைக்கானல் பக்கத்திலேயே அது மலைகளின் இளவரசி தேர்தல் இது தேசிய சுற்றுலா தலமா அதை அறிவிக்கக்கூடிய அளவுக்கு இந்த மலைகளின் இளவரசி பழனி பக்கத்திலேயே இருக்கு. அது இல்லாம ஒரு 4 பேரூராட்சி பழனிக்கு பக்கத்தில் இருக்கு. இப்ப உடுமலைப்பேட்டை மடத்துக்குளம் அவங்க இதை பழனி கூட மாவட்டமா அறிவிக்க வேணாம்னு சொல்றாங்க. அது அவங்களோட தனிப்பட்ட கருத்தா இருக்கலாம். இது பக்கத்துல பாத்தீங்கன்னா இங்க இருந்து பாத்தீங்கன்னா மடத்துக்குளத்துல ஏகப்பட்ட பேப்பர் மில்லுகள்லாம் இருக்கு. அந்த பேப்பர் மில்லுக்கு இங்க இருந்து பழனி பக்கத்துல இருக்க கிராமத்தை சேர்ந்து ஒரு 20-25,000 பேரு அங்கதான் இங்க இருந்துதான் அங்க போறாங்க. அந்த இதுவும் பக்கத்துல வந்துருச்சுன்னா உடுமலைப்பேட்டையில இருந்து இப்ப நீங்க திருப்பூர் மாவட்டத்துக்கு போறீங்கன்னா குறைஞ்சது 1.5 மணி நேரம் ஆகும். இதே பழனிக்கு நீங்க வந்தீங்கன்னா 20 நிமிஷம் 25 நிமிஷத்துல வந்துடலாம். அதே மாதிரி தாராபுரத்துல இருந்து வந்தாலும் 40 நிமிஷத்துல வந்துடலாம். இன்னைக்கு ரோடெல்லாம் நல்லா நீட்டா போட்டு வச்சிருக்கீங்க. அதே மாதிரி ஒட்டஞ்சத்திரம் பாத்தீங்கன்னா ஆசிய கண்டத்திலே மார்க்கெட் பெரிய மார்க்கெட் இருக்கிறதும் ஒட்டஞ்சத்திரம். ஆயக்குடி பாத்தீங்கன்னா ஆயக்குடி கொய்யாக்கா விளைச்சல்ல விவசாயிய அந்த கொய்யாக்காவும் இங்க இருந்தது தமிழ்நாட்டிலே நம்பர் 1 இருக்கு. அந்த இடமும் இங்க ஆயக்குடியை சேருது. 4 பேரூராட்சி இருக்கு. வருமானம் எல்லாமே வரக்கூடிய 2 தடவை முப்போகம் அடைகிறதுல தஞ்சாவூர் முதல் இடம்னா பழனி சுற்றி இருக்க விவசாயிய 2வது இடத்துல இருக்கு. விவசாயம் பண்றது இது எல்லாமே பழனியை சாரும். இதெல்லாம் முதல்வர் ஐயா கவனத்துக்கு கொண்டு பழனியை வருவாய் மாவட்டம் தனி மாவட்டமா அறிவிச்சீங்கன்னா இங்க இருக்க எங்க தென்னிந்திய பார்வர்டு பிளாக்கும் உங்களுக்கு என்னைக்கு துணை நிற்கும். அது இல்லாம இங்க இருக்க மக்களுக்கும் ஒரு நல்லா உங்களை என்னைக்குமே ஐயா சொன்னது மாதிரி வாக்குறுதியை நிறைவேற்றிட்டாருன்ற பெருமை அதை சார்ந்து இருக்கும். அது இல்லாம பாத்தீங்கன்னா நகராட்சி 120 வருடம் நகராட்சி இங்க பழனியில தான் இருக்கு. கோர்ட்ல பாத்தீங்கன்னா IAS IPS இந்த பெரிய பெரிய லாயர்களை வரக்கூடிய இடங்களும் கிட்ட நிறைய இருக்கு. தனியா SP ஆபீஸோ மற்ற கலெக்டர் ஆபீஸ் கட்டக்கூடிய பைபாஸ்ல ஏகப்பட்ட இடங்கள் கவர்மெண்ட் இடத்துக்கு சேர்ந்த இடங்கள்லாம் நிறைய இருக்கு. இதுங்களுக்குள்ள இந்த இடம் அமைஞ்சிருச்சுன்னா வருவாய்த்துறை இது ஐயா எடுத்து இது வருவாய் மாவட்டமா அறிவிச்சு விட்டீங்கன்னா பழனி தனி மாவட்டமா அறிவிக்கணும். இது என்னோட கருத்து மட்டும் இல்ல, இங்க இருக்க 10-15 லட்சம் பேரோட கருத்து. இது கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளா பழனியை நீங்க மாவட்டமா அறிவிக்கிறீங்க சொல்லி அது மேல இருக்க ஃபர்ஸ்ட் ஃபைலா இருக்கு. இதை மாவட்டமா தமிழக முதல்வர் அறிவிச்சு விடுவீங்க என்று நம்புறோம். எங்க தென்னிந்திய பார்வர்டு பிளாக்கும் என்னைக்கும் உங்களுக்கு விசுவாசமா நன்றியா இருக்கு.